எரிச்ச சாம்பல வாங்கிட்டு வருவோம் இல்லையா? அஸ்தி. அத வாங்கிட்டு வரும்போது ஒரு சந்தேகம். உலகத்துல யார் இறந்தாலும், அவங்கள எரிச்சா, அதுல வர சாம்பல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, நம்ம உடம்புல வர சிம்ப்டத்த வச்சு, எந்த ரசாயனம் குறைவா இருக்குன்னு அவரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. செல்ஃப் ஹீலிங்க்காகவும் பயன்படுத்தலாம், மத்தவங்க ஹீலிங்க்காகவும் பயன்படுத்தலாம். வணக்கம் நண்பர்களே! லவண ரசாயன ஹீலிங் அப்படின்னு ஒரு வித்தியாசமான 5 நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தத்துவம் என்னன்னு தெரியுங்களா? ஃபாரின் சித்தர் ஒருத்தர் தன் மனைவி இறந்துட்டாங்க. எரிச்சிருக்காங்க. எரிச்ச சாம்பல வாங்கிட்டு வருவோம் இல்லையா? அஸ்தி. அத வாங்கிட்டு வரும்போது ஒரு சந்தேகம். இதுல என்ன இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, அதுல 12 விதமான ரசாயனங்கள் இருந்திருக்கு. 12 விதமான உப்புக்கள். அதுவும் வேற வேற சதவீதத்துல இருந்திருக்கு. எல்லாம் ஒரே ஈக்குவலா இல்ல. அப்ப அவருக்கு ஒரு ஆராய்ச்சி வந்திருக்கு. நமது உடம்புல, ரத்தத்துல ஒரு 12 உப்பு தான் முக்கியமாக பங்கு வகிக்குது. இந்த 12 உப்புல ஒரு உப்பு குறைஞ்சா இந்தந்த வியாதியெல்லாம் வரும். இந்தந்த உப்பு குறைஞ்சா இந்தந்த வியாதியெல்லாம் வரும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கப்புறம் மத்தவங்க யாராவது இறந்தாங்கன்னா, அந்த சாம்பல எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, உலகத்துல யார் இறந்தாலும் அவங்கள எரிச்சா, அதுல வர சாம்பல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, 12 ரசாயனம் தான் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அந்த 12 ரசாயனமும் வேற வேற பெர்சன்டேஜ் விகிதத்துல இருந்திருக்கு. இப்ப அவர்ட்ட வந்து ஒரு சாம்பல குடுத்தா, அந்த சாம்பல ஆராய்ச்சி பண்ணி, இந்த ரசாயனம் கம்மியா இருக்கு. அப்போ இவங்க இந்த வியாதியில தான் குணமாயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாராமா. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புங்க. வித்தியாசமான கோணத்துல யோசிச்சிருக்கிறாரு இந்த ஃபாரின் சித்தர். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம உடம்புல வர சிம்ப்டத்த வச்சு எந்த ரசாயனம் குறைவா இருக்குன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. உதாரணமா, நாக்கு நாக்கு வந்து சிவப்பா இருந்தா, இந்த மாரி உப்பு இல்ல. நாக்கு வந்து மஞ்சளா இருந்தா, இந்த ரசாயனம் இல்ல. மலமுடைய கலர், இந்த மலம் போகும்பொழுது என்ன நிறத்தில இருக்கு? ரத்தம் வருதா? மஞ்சளா வருதா? பச்சையா வருதா? வெள்ளையா வருதா? யூரின் என்ன கலர்ல வருது? நம்ம உடம்புல ஒரு புண்ணு வந்தா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, புண்ணு வந்தா அது சிவப்பா இருக்கும். ரத்தமா இருக்கும். சில பேருக்கு புண்ணு வந்தா வெள்ளையா சீல் கட்டியிருக்கும். சில பேருக்கு மஞ்சளா இருக்கும். இப்படி நம்ம உடம்புல வர புண்ணு, அதோட நிறம், தலைமுடியின் நிறம், நாக்கின் நிறம், நாக்கில் உள்ள சுவை, உடம்பில் உள்ள சிம்ப்டம்ஸ் இதையெல்லாம் வச்சு ஒரு 30 கேள்வி கேட்குறாரு. நம்மகிட்ட 30 கேள்வி கேட்டு முடிச்சோனே, நம்ம சொல்ற பதில வச்சு, நமது ரத்தத்தில இந்த 12 ரசாயனம் இருக்கு இல்லைங்களா? அதில இந்தந்த ரசாயனமெல்லாம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது லவண ரசாயன ஹீலிங் அப்படின்னா என்னன்னா, நமது உடம்பில், ரத்தத்தில் 12 ரசாயனங்கள் உள்ளது. இதில் ஏதாவது ஒண்ணு குறைந்தால், அது சம்பந்தமா ஒரு 30, 40 வியாதி வரும். அந்த அந்த உப்பை, அந்த ரசாயனத்தை ஒழுங்காக வைத்து விட்டால், அந்த வியாதி குணமாகிறது. இதாங்க தத்துவம். நானு 27 வருஷமா ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப் போனால், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போலாம்ன்னு வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேங்க. ஜென்ரலா பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த வகுப்புல எந்த பொருள் கெட்டுப்போனா எந்த வியாதி வரும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கான தத்துவங்கள்லாம் கத்துக் கொடுக்கப்படுகிறது. லவண ரசாயன ஹீலிங் அப்படிங்கிற 5 நாள் ஆன்லைன் வகுப்புல கலந்துட்டீங்கன்னா, இந்த தத்துவம் கற்றுக் கொடுக்கப்படும். அந்த 12 ரசாயனங்களின் பெயர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். நமக்கும் மத்தவங்களுக்கும் சிம்ப்டம்கள வச்சு 30 கேள்வி கேட்டு, அந்த 30 கேள்விக்கு பதில் சொல்லி, நமது ரத்தத்தில் எந்த ரசாயனம் இல்லை என்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த உப்பை, அத எப்படி நாம அ பயன்படுத்துறது அப்படிங்கிறது கத்துக் கொடுக்கப்படும். அந்த உப்பு எங்க கிடைக்கும்? எப்படி வாங்குறது? நாம எப்படி பயன்படுத்துறது? ஒரு நாளைக்கு எத்தன முறை சாப்பிடலாம்? அது என்ன வீரியத்தில் இருக்கணும்? என்ன அளவுல இருக்கணும்? இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த 5 நாள் வகுப்பில். இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, நமது உடம்புல என்ன ரசாயனம் குறைவா இருக்குங்கிறத நாமளே கண்டுபிடிச்சு, அத சரி பண்ணிடலாங்க. இந்த வகுப்பு மத்தவங்களுக்கு இல்லைங்க, நமக்கு முக்கியமா. அப்ப இந்த வகுப்புல கலந்துக்கிட்டா, நமக்கு நாமே
எந்த உப்பு குறையுது, எந்த ரசாயனம் குறையுதுன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கலாம். அதே சமயத்தில மத்தவங்களுக்கும் எந்த உப்பு குறையுதுன்னு கண்டுபிடிச்சு, அவங்களுடைய அந்த விஷயங்களையும் சரி செய்ய முடியும். எனவே இந்த வகுப்பு செல்ஃப் செல்ஃப் ஹீலிங்காகவும் பயன்படுத்தலாம், மத்தவங்க ஹீலிங்காகவும் பயன்படுத்தலாம். இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் மதுரை ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த வகுப்பு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற இருக்குதுங்க. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் நாம ஆன்லைன்ல நீங்க கலந்துக்கிற மாரி இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்க வசதிக்காக இப்ப நைட் 8 மணிக்கு ஆரம்பிக்கிற வகுப்ப, அடுத்த நாள் நைட் 8 மணி வரைக்கும், அதாவது 24 மணி நேரம் ஓப்பன்ல இருக்கும். அப்ப இந்த ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கிறவங்க, நீங்க எந்த நாடா இருந்தாலும், எந்த ஊரா இருந்தாலும் கலந்துக்கிட்டீங்கன்னா, 24 மணி நேரத்தில எத்தன முறை வேணாலும் நீங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ, அப்ப நீங்க பார்த்துக்கலாம். இந்த வகுப்பு ஏப்ரல் மாதம் 20 முதல் 24 வரை நடைபெற இருக்கிறது. இதற்கான கட்டணம் வெறும் ரூ. 500. ஒரு ரூ. 500ல நீங்க ஒரு மிகப்பெரிய தத்துவத்த கத்துக்க போறீங்க. கண்டிப்பாக இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா, anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போயி புரோகிராம் ஃபைண்டர்ல நீங்க லவண ரசாயன ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணி, நீங்க ரூ. 500 செலுத்தி கலந்துக்கிட்டு லிங்க் வாங்கி நீங்க 5 நாள் வகுப்புல கலந்துக்கலாம். ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்புல கலந்துக்க தெரியாத, அத ஆன்லைன் பயன்படுத்த தெரியாத நபர்களாக இருந்தால் மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சு கலந்துக்குங்க. லவண ரசாயன ஹீலிங் வித்தியாசமான தத்துவம் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு வெறும் ரூ. 500 கட்டணத்தில். இந்த வகுப்பை நடத்துபவர் மதுரை ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள். ஏப்ரல் மாதம் 20 முதல் 24 வரை. மாலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த ஆன்லைன் வகுப்புல குறிப்பிட்ட நாள்ல 24 மணி நேரத்தில நீங்க எப்ப வேணாலும் நீங்க அந்த லிங்கை வச்சு பார்த்துக்கலாம். நண்பர்களே, கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். குறிப்பாக வைத்தியத்துறையில் உள்ளவங்க, அக்குபஞ்சர், நியூரோதெரபி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், மலர் மருந்து, வர்மா, ஹோமியோபதி இந்த வைத்தியத்துறையில இருக்கிறவங்கலாம் இந்த வகுப்புல கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படுங்க. ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த தத்துவம் தெரிஞ்சிருச்சுன்னா, உங்க நோயாளிக்கு என்ன குறைபாடுங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. கண்டிப்பாங்க. இந்த வகுப்பு மிகவும் பிரயோஜனமான வகுப்பு. நான் கலந்து கொண்டேன், பயன்பெற்றேன். எனவே இதை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த வகுப்பை நடத்த சம்மதித்த டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.